ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாரு. அவருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. பெரிய மகனை வியாபார விஷயமா அடிக்கடி வெளிநாட்டுக்கு அனுப்புவாரு. அவனும் வெளிநாட்டுக்கு போய் நிறைய சம்பாதிச்சுட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுப்பான். அவன் சம்பாதிச்சு கொடுக்கிற பணத்தை வச்சு நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சாரு. இளைய மகன்கள் 2 பேரையும் ஊருக்குள்ளேயே வியாபாரம் பண்ண வச்சாரு. அவங்களால சொத்துக்கள் வாங்க முடியலனாலும் ஏதோ வியாபாரத்தை கத்துக்கிட்டாங்க. அந்த வியாபாரிக்கிட்ட இருந்த சொத்துக்கள் எல்லாமே மூத்த மகன் சம்பாதிச்ச சொத்து தான். வழக்கம் போல சம்பாதிக்கிறதுக்காக அண்ணனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் அந்த வியாபாரி. திடீர்னு அந்த வியாபாரிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இந்த சொத்துக்களை 3 பங்கா பிரித்து கொள்ளணும் அப்படின்னு சாகும் தருவாயில சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுறாரு. என்னதான் அந்த சொத்துக்களை எல்லாம் மூத்த மகன் சம்பாதிச்சிருந்தாலும் அவர் அப்பா இல்லையா, அதனால 3 மகன்களையும் ஒரே மாதிரி பார்த்தாரு. ஆனா தம்பிங்க 2 பேருமே பொல்லாதவங்க. அண்ணனுக்கு சொத்தை கொடுக்காம அவங்களே எடுத்துக்கணும்னு திட்டம் போடுறாங்க. அண்ணன் வெளிநாட்டுல இருந்து திரும்பி வந்ததும் அவனை அடிச்சு ஒரு குளத்துல தூக்கி போடுறாங்க. மறுநாள் பொழுது விடியுது. அண்ணன்காரன் ஒரு கோயிலுக்கு முன்னாடி படுத்து கிடக்குறான். எழுந்து பார்த்தா அவனுக்கு முன்னாடி கடவுள் இருக்காரு. உனக்கு இனிமேல் எந்த ஆபத்தும் நடக்காது, நீ 400 வினாடி இந்த குளத்துக்குள்ள இருந்ததால 400 வருஷம் உயிரோட இருப்ப அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அவன் சந்தோஷமா வீட்டுக்கு வரான். அவனை பார்த்ததும் தம்பிங்க 2 பேருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நேத்து நீ காணாம போயிட்ட, என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒண்ணுமே தெரியாதது போல கேட்குறாங்க. எதையும் மறைக்க தெரியாத அண்ணங்காரன் கடவுள் கொடுத்த 400 வருட வரத்தை அப்படியே சொல்லிட்டான். இதை கேட்டதும் அவங்களுக்கும் ஆசை வந்துடுச்சு. அதனால அவங்களே அடியாட்களை வச்சு தங்களை அடிச்சு அந்த குளத்துல தூக்கி போட சொல்றாங்க. அதே மாதிரி அந்த அடியாட்களும் அவங்கள அடிச்சு அந்த குளத்துல தூக்கி போடுறாங்க. பொழுது விடியுது. அவங்களும் கோயிலுக்கு முன்னாடி படுத்து கிடக்குறாங்க. எழுந்ததும் அவங்க முன்னாடியும் கடவுள் தோன்றுறாரு. என்ன நடந்ததுன்னு கடவுள் கேட்குறாரு. எங்களை விரோதிகள் அடிச்சு போட்டுட்டாங்க அப்படின்னு பொய் சொல்றாங்க. கடவுளே, நாங்க 1000 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு அவர்கிட்ட வரம் கேட்குறாங்க. நான் சொல்ற மாதிரி செய்தா நீங்க 10,000 ஆண்டுகள் கூட சாகாம வாழலாம் அப்படின்னு கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. சொல்லுங்க கடவுளேன்னு 2 பேருமே ஒரே குரல்ல கேட்குறாங்க. கடவுளும் சொல்றாரு, இந்த குளத்துல நீங்க மூழ்கி இருக்கிற ஒவ்வொரு வினாடிக்கும் 1 ஆண்டு ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு கடவுள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 2 பேருமே ஓடி போய் குளத்துல குதிச்சிட்டாங்க. நான் தான் அதிகமான நேரம் இருப்பேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இல்ல இல்ல, நான் தான் அதிகமான நேரம் இருப்பேன் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். இப்படியே போட்டி போட்டுக்கிட்டு 2 பேருமே தண்ணிக்குள்ளேயே இருக்காங்க. கடவுள் கரையில நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஒருத்தன் கூட மேல வரல. 2 பேருமே பேராசையில தண்ணிக்குள்ளேயே கிடந்தாங்க. கடைசியில பிணமா குளத்துல மிதந்தாங்க. அதிக ஆசை அழிவுக்கு தான் வழியை காட்டும்.